சாய் செல்வராஜ் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னு அவருடைய இன்டர்வியூ பார்த்ததும் நான் ஷாக் ஆகவே இல்லை. ஏன்னா எப்போ இவ்வளோ அபியூஸ் கேஸ் ஃபைலா இருக்கக்கூடிய வேடனை அவருடைய படத்துல பாட வச்சிருந்தாரோ அப்பவே தெரிஞ்சிருச்சு அவர் செலக்டிவ்லி ப்ராக்ரெசிவா இருக்காரு. அண்ட் வெகுஜன மக்களுக்கு அவர் பேசக்கூடிய அரசியல் சென்றடையணும், அவங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை பத்தின அவேர்னஸ் வரணுன்றதுக்காகவும் நிறைய ஃபேன்பேஸ் இருக்கக்கூடியவங்களா இவர் கேஸ்ட் பண்றாருன்றது அவருடைய படங்கள்லயே நமக்கு தெரியும். வடிவேலு அவர்களை சூஸ் பண்ணதுல இருந்து, உதயநிதி அவர்களை சூஸ் பண்ணதுல இருந்து, தனுஷ் அவர்களை சூஸ் பண்ணதுல இருந்து அவங்கெல்லாம் நடிக்கும்பொழுது அவங்களுடைய ஃபேன்பேஸா இருக்கவங்க இந்த மாதிரியான அரசியலும் இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளும் இருக்குன்னு தெரியாத மக்களுக்கும் வந்துட்டு இதை கொண்டு போய் காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்களெல்லாம் கேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா இதுல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏன் டார்க் ஸ்கின்டா இருக்கிறவங்கள நீங்க கேஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கறதுக்கு அவர் சொன்ன பதில், இவங்க வந்துட்டு கருப்பா இருக்காங்கன்றதுக்காக மற்றவங்களை எடுக்காம இல்ல, யார் வந்துட்டு நல்ல எஃபர்ட் போடுறாங்களோ அந்த எஃபர்ட் போடுறதுக்கு முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்காக அவங்கள நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இதே விஷயங்களை வந்துட்டு இப்போ ரிசர்வேஷன்லயும் கொண்டு வந்துட்டு நாங்க ஒன்றும் இவங்க இந்த கேஸ்ட்ல இருக்காங்கன்றதுக்காகலாம் வந்துட்டு அவங்களுக்கான இந்த வேலையோ கொடுக்கல, அவங்களாம் நிறைய வந்து அந்த கல்வி அறிவு இருக்கு, அதனால வந்துட்டு அவங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால வந்து அவங்க இந்த வேலையை இன்னும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்கன்றதுக்காக தான் அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு இதை கம்பேர் பண்ணா அது சரியா இருக்குமா? ஆப்வியஸா அதை இப்படி கம்பேர் பண்ணக்கூடாதான். பட் ஒருவேளை இப்படி சொன்னாங்க அப்படின்னா அது சரியா இருக்குமா? இருக்காது இல்லையா? இவர் வேற என்ன காரணங்கள் வேணா சொல்லியிருக்கலாம். பட் இப்படி வந்து டிசேபிள்டா இருக்கிறவங்கள டிசேபிள் கேரக்டர்ல படங்கள்ல நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னா, டிசேபிள் பர்சனுக்கு வந்துட்டு படத்துல நடிக்கணும்ன்ற ஆசையோ அதுக்கான திறமையோ இருக்கக்கூடாதா? இங்க என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, சினிமா துறைன்னு ஒரு விஷயத்துல எந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் இருக்கு, அதை வந்து நம்ம கலைந்தெறியக்கூடிய பவர் நம்ம கையில இருக்கே, அந்த நம்ம ஈஸியா வந்துட்டு அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலாமே அப்படின்ற விஷயத்த கொண்டு வர மாட்டாங்க. திருநங்கைகளுக்காக நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா திருநங்கையிலேயே பல பேர் வந்து சினிமா துறையில வாய்ப்பு தேடி அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேரளால ஸ்டேட் அவார்டு வாங்கின நேஹாவை கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் நல்லாவே நடிப்பாங்க, கேரளால ஸ்டேட் அவார்டையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா திருநங்கைகளுக்காக ஒரு படம் அப்படின்னு சொல்லிட வேண்டியது, அதுக்கு வந்துட்டு ஆனால் ஒரு மென்னையே அவங்களுக்கு பெண் வேடமோ திருநங்கை வேடமோ போட்டு நடிக்க வச்சுட்டு அந்த புகழும் பெருமையும் எல்லாம் அந்த ஆல்ரெடி ப்ரிவிலேஜா இருக்கிற ஒருத்தருக்கு தான் போகுது. ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பத்தியும் நீங்க ஏன் பேசல அப்படின்னு கேட்கறது மிகப்பெரிய தவறான விஷயம் தான். உங்க வழியை மட்டும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வேற மற்றவங்களோட வழியும் பேசுங்கன்னு சொல்றதும் தவறான விஷயம் தான். ஆனா ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்குமுறையை உடை தெரியக்கூடிய பவர் உங்க கையில இருக்குன்ற பட்சத்திலையும் அதை சரியா பயன்படுத்தாம நீங்க அதை இக்னோர் பண்றதும் பெரிய தவறான விஷயம்தான்.